இந்த 2500 மாதம் மாதம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, ஆமாம். அது எந்த இதில் ஏலத்தை எடுத்துருக்கீங்க? எங்கே ஏலத்தில் உட்காந்துருக்கீங்க? அவர் ரூ. 2000, ஏடிஎம்கே சார்பாகவும் ரூ. 2000, நீங்கள் 2500. அதாவது மற்றவங்களாம் அரசாங்கத்தோட காசு கொடுப்பாங்க, எங்கள் தலைவர் வந்து அவர் காசு கொடுப்பார். விஜய் ஆமாம். அவர் காசை ஆமாம். யாருக்கு கொடுப்பாரு? மக்களுக்கு தான். 2500 அவர் காசு தானே. ஏங்க, ஒரு கேஸ் விஷயமா இப்போ போயிட்டுருக்கு, அவர் வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட கேஸ் விஷயமாவே போயிட்டுருக்கு. அவர் யாருக்கு காசு கொடுக்கலங்கிற விஷயமே போயிட்டு இருக்கும்போது மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாரா? ஏன் பொண்டாட்டிக்கு கொடுக்கலங்கிறது அது வந்து சண்டை போட்டவன்ட்டு நம்ம கொடுக்க முடியுமா? ஆமாம், பொண்டாட்டியாக இருந்தாலும் நமக்கு வேண்டாதவங்கள்ட்ட நம்ம கொண்டு போய் நல்லா இருன்னு சொல்லி கொடுக்கறது எந்த விதத்தில் சரி? மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது எங்கள் தலைவன். பரவாயில்லையே, சண்டைக்காரங்க காலில் விழ மாட்டீங்க, சாட்சிக்காரங்க காலில் விழுந்துருவீங்க. நல்லா இருக்கு. ஐயோ, நான் எப்படி சொல்கிறது? இதுதான் சொல்ல வரீங்க. சண்டைக்காரங்க காலில் விழ மாட்டேன், சாட்சிக்காரங்க காலில் விழுந்துருவோன்னு சொல்ல வரீங்க. நாங்கள் எவங்காலையுமே உழுவலையே. நாங்கள் கொடுக்குறப்ப அவங்க தான் காலில் விழுவாங்க. நாங்கள் வந்து பரவாயில்ல நல்ல தருங்க அப்படின்னு காலில் விழுவாத ஒரு சமுதாயத்தை நாங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். ஆமாம். சரி, இதுலேருந்து என்ன தெரியுது? தமிழ்நாடு கூடயே ஒட்டி பிறக்காத ஒரு சுட்டி குழந்தை தான் விஜய்.